சன்லைட் பாருங்க இன்னும் இருக்கு. சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு. டைம் வந்து அங்கே போயிட்டு காட்டுறேன். ஸோ டைம் பார்த்துங்க 7:42. 7:42க்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படிங்கிறது தமிழில் அச்சரகை தீர்க்கரகைன்னு சொல்லுவோம். இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்டை வச்சு தான் ஒவ்வொரு நாட்டோட நேரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக கணக்கிடுறாங்க. லேட்டிடியூட் 180 லைனை கொண்டது, லாங்கிடியூட் 360 லைனை கொண்டது. 360 லைனும் 360 டிகிரியை ஃபார்ம் பண்ணுது. ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு டிகிரியில் இருக்கிறதுனால. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ஜூன் 21ஆம் தேதி. வருஷத்தில் இந்த ஜூன் 21ஆம் தேதி மட்டும் பகல் வந்து நீண்ட நேரமாகவும் இரவு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் இருக்கும். அதே மாதிரி டிசம்பர் 21ஆம் தேதி இரவு நீண்ட நேரமாகவும் பகல் வந்து கம்மியானதாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து லைவாக உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து நேராக வந்து தமன் கடற்கரைக்கு போயிட்டு இருக்கேன். தமன் கடற்கரை எங்கே இருக்குன்னா குஜராத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு யூனியன் பிரதேசமான ஒரு சின்ன வந்து ஒரு ஸ்டேட் தான் வந்து தமன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து எப்போதான் பொழுது போகுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து லைவாக காமிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மழை தூரிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து குஜராத் சைடு மழை தூருதுன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா மழையே வந்துடுச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி தாங்க ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கு இந்த சைடுக்கு இங்கே வந்து ஒதுங்கி நிற்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு லைவாக காட்டுறேன். மழை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்து சூரியன் மறைகிறதுக்கான ரீசனில் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 8 மணி 8க்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பொழுது போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லைவாக எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் எதனால் பகல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு காரணத்தை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நான் குஜராத்தில் சூரிய கோவிலுக்கு போயிருந்தேன். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த கோயிலில் இருக்கும்போது நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். ஜூன் 21ஆம் தேதி மட்டும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட நிழல் வந்து கீழே தரையில் படாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எதனாலனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் டிராஃபிக் ஆஃப் கேன்சரில் மேலேயே சுற்றி வரும். உங்கள் தலைக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுற்றி வர்றதுனால உங்களோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழாது. சன்லைட் பாருங்கள் இன்னும் இருக்குது. சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. டைம் வந்து அங்கே போயிட்டு காட்டுறேன். ஸோ பைக்கை வந்து இங்கே எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இங்கே சுற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, அதனால் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். ஸோ இங்கேயே வந்து பார்க் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த கடல், அதாவது தமனோட பீச். ஸோ தண்ணி வந்து என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். இந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சைடு இருக்கிற மண் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரே பிளாக் கலரில் இருக்கும். அதே மாதிரி தண்ணியும் அப்படி தான் இருக்கும், ஒரே பிளாக் கலரில் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த சைடு போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு விஷயம், டைம் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 6:52 PM. ஸோ மணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆக போகுது. 7 மணி வரையும் வந்து இன்னும் சன்லைட் இருக்குது. ஸோ நம்ம வந்து லைவாக வந்து எப்போ இந்த சூரியன் வந்து மறையுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து டைமிங்கை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நான் வந்து சைனா பார்டர்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டேன்ல, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பார்டரில். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீ வந்து உண்மையாக தான் சொல்கிறியா இல்லை வந்து யாருமே நிறைய பேர் நம்பலை. ஏன்னா அங்கே வந்து நான் வந்து 5 மணிக்கெல்லாம் இருட்டாயிருது அப்படின்னு சொல்லவும் யாரும் நிறைய பேர் நம்பலை. அதே மாதிரி விடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா 3:30 4 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓரளவுக்கு வந்து நான் இருந்த இடத்துல அதாவது வளாங்கில் வந்து பார்த்திங்கன்னா பகல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே நம்பலை. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைவாக உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ இது வழியாக வந்து நம்ம வந்து கீழே இறங்கி போகலாம். ஸோ நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கேட்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கடலில் வந்து பார்த்திங்கன்னா காற்று அந்தளவுக்கு அடிச்சிட்ருக்கு கடல் பக்கத்தில். ஸோ எந்தளவுக்கு நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்குதுன்னு தெரில. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் மண்ணையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கடல் தண்ணியை வந்து பார்க்குறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடெல்லாம் தண்ணி வந்து கிளியராக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒலை தண்ணி தாங்க வரும். எவ்வளோ ஒரு மண் கலந்த தண்ணி அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது பாருங்கள். ஒரே ஒலையா சேரும் சகதியுமா எப்படி தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது.
பேசுகிறது அந்தளவுக்கு உங்களுக்கு கேட்குதானு தெரியல, ஏன்னா கடற்கரையோட அந்த காற்று வந்து சத்தம் வந்து ஓவராக இருக்குது. ஸோ மணி வந்து பார்த்துங்க எவ்வளோ ஆகுன்னு காட்டுறேன். டைம் வந்து 7:25 ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், தமனோட சன்செட் பாயிண்ட்டு சன்ரைஸ் பாயிண்ட் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டைம்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா வந்து நான் சொல்கிறது ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த பாருங்கள், உங்களுக்கு வந்து லைவாகவே காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து சூரிய வெளிச்சம் இருக்குன்னு. ஏன் இப்படின்னா இது வந்து இந்தியாவோட வெஸ்ட் சைடு, அதாவது டைம் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டு சொல்கிறேன். பேசுகிறது வந்து உங்களுக்கு காற்றுல அந்தளவுக்கு சரியாக கேட்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 8 மணிக்கு முன்னாடி, அதாவது 7:50 7:55 இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருட்டாயிரும். ஸோ மே மாதம் வந்துருந்தோம்னா இதை விட வந்து பார்த்திங்கன்னா 8-10க்கு தாங்க வந்து 8-10 வரையும் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கடற்கரை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் கலரில் உள்ள மண், நம்ம சென்னை சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் கலரில் இருக்கும் மண், இங்கே தான் வந்து பிளாக் கலரில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து குளிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டீங்க. தண்ணியும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், சேரும் சகதியமாக தான் வரும் இந்த தண்ணி. இங்கே பாருங்கள், அதனால தான் மக்கள்லாம் அந்தளவுக்கு யாரும் இங்கே குளிக்கலை. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் குளிப்பாங்க. மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் வேடிக்கை பார்த்துட்டு போகிறதோட சரி. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டைம் பார்த்துக்குங்க, 7:42 7:42க்கு இந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 8 மணி ஆகும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக ஆரம்பிச்சிடும். டைம் ஜோன் பற்றி ரொம்ப ஷார்ட்டாக அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திலே மணி காலையில் 7:10னா, இந்தியாவில் உள்ள அருணாச்சல் பிரதேசத்துலேயும் காலையில் மணி 7:10 தான். ஆனால் இங்கே அருணாச்சல் பிரதேசத்தில் காலையில் 3 மணிக்கெல்லாம் பொழுது விடிஞ்சிருது. இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி 7 மணிக்கு தான் பொழுது விடியுதா. எதுக்காக அங்கே லேட்டாக பொழுது விடியுது, இங்கே சீக்கிரமாக பொழுது விடியுது? இலங்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மணி 7னா இங்கே இந்தியாவிலேயே மணி 7 தான். ஆனால் எதுக்காக அந்த டிஃப்ரெண்டேஷன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மேப்பில் வந்து ஒரு லொக்கேஷனை வந்து செக் பண்ணும்போது இந்த மாதிரி டிகிரி காட்டுதில்ல, சவுத்தில் வந்து இந்த இத்தனை டிகிரி, அதாவது ஈஸ்ட்டில் வந்து இந்த 28 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லாங்கிடியூட் லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்டிடியூட் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் லைனாக வந்து ஒரு பூமி மேலே ஒரு கற்பனையாக வரையப்பட்ட கோடு. லாங்கிடியூட் அப்படிங்கிறது வெர்டிக்கலாக வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடு. இந்த 2 கோடை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா டைமை வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரு கூகுள் மேப்பில் செக் பண்ணுறீங்கல்ல, இதோட பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பே நம்மளுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டாக வழியை காமிக்குது. லாட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படிங்கிறது தமிழில் அச்சரகை தீர்க்கரகைன்னு சொல்லுவோம். லாட்டிடியூட் லாங்கிடியூட்டை வச்சு தான் ஒவ்வொரு நாட்டோட நேரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக கணக்கிடுறாங்க. ஏன் நம்ம கூகுள் மேப்பிட்ட கேட்குறமே வழி, அதுவே இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட்டை வச்சு தான் நமக்கு வழி சொல்லுது. நீங்கள் ஒரு இடத்த சர்ச் பண்ணும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு லாட்டிடியூட்டோட இவ்வளோ டிகிரிலையும், நீங்கள் சர்ச் பண்ணுற இடம் லாங்கிடியூட்டில் இவ்வளோ டிகிரிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டும். அது மாதிரி இப்போ இந்த பிக்சர் ஒன்று காட்டுதில்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த்து போல் வட துருவத்திலேருந்து தென் துருவத்தை நோக்கி வெர்டிக்கலாக ஒரு லைன் வருது இல்லை, இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் அப்படிங்கிறாங்க. இந்த லாங்கிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 360 லைன் இருக்கும். அதே மாதிரி இந்த லாட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து போல் வட துருவத்தை போய் நோக்கி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி 9 கோடு, அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கோடு இருக்கும். இப்போ இந்த வந்து டயத்தை வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1884 குளோபல் சிஸ்டம் ஆஃப் டைம் ஜோன்னு இந்த ஜிஎம்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஜிஎம்டி அப்படிங்கிறது கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு அர்த்தம். அதாவது லாங்கிடியூட் எங்கே வந்து 0 டிகிரியில் இருக்கோ அதை வந்து கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா லண்டனில் உள்ள இடத்துல இருக்குது. இந்த கிரீன்விச் மீன் டைம் அடிப்படையாக வச்சு தான் மற்ற நாடுகள் எல்லாம் அங்கே அவங்களோட டயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறாங்க. லாட்டிடியூட் 180 லைனை கொண்டது, லாங்கிடியூட் 360 லைனை கொண்டது. 360 லைனும் 360 டிகிரியை ஃபார்ம் பண்ணுது. ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு டிகிரியில் இருக்கிறதுனால ஒரு டிகிரி 4 நிமிஷம் நேர வேறுபாடு காட்டுது. அப்போ 15 டிகிரி 1 மணி நேரம் நேர வேறுபாடு காட்டுது. அப்போ 30 டிகிரி 2 மணி நேரம் நேர வேறுபாடு காட்டுது. நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய நாடு 60 டிகிரியில் இருந்துச்சுன்னா லாங்கிடியூட்டில், அப்போ வந்து ஜிஎம்டி கிரீன்விச் மீன் டயத்துலேருந்து 4 மணி நேரம் டிஃப்ரெண்டேஷனில் இருக்கும். அப்போ அங்கே 1 மணினா நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய நாட்டில் 5 மணி ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் மற்ற எல்லா நாட்டிலையும் இந்த கால்குலேஷனை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்.